அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் சிஎஸ்கே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் நிறைய நோய்களுக்கான தீர்வுகளை நம்மளோட யூடியூப் சேனல் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கால் பண்ணியும் அவங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. சிலர் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த மூட்டு வலி, நீ பெயின், முட்டியில் மட்டும் வலி அப்படிங்கிறது முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே, ஒரு 60 வயசுக்கு மேலே இல்லை 70 வயசுக்கு மேலே வயசானவங்களுக்கு எலும்பு தேய்மானம்னு சொல்லிட்டு நீ பெயின் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 30+, 30 வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா நீ ஜாயின்ட் பெயின் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லாமல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து உணவு முறைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மொத்தமாக மாறிடுச்சு. அதனால நிறைய நோய்கள் சீக்கிரமாகவே வருது. அதில் நீ பெயினும் பார்த்திங்கன்னா இப்போ ஆட் ஆகிருக்கு. 30 இயர்ஸ்லேயே நீ பெயின் இருக்குது. சில பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நீ பெயின் இருக்குது, எனக்கு இந்த வயசுலேயே முட்டி வலி வருமா? முட்டி வலி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, வயசானவங்க எலும்பு தேய்மானமாச்சு, ஏஜ் ரிலேட்டடு தான். ஒரு 60 வயசுக்கு மேலே தான் நமக்கு நிறையா உழைச்சிருக்கோம், நடந்திருக்கோம், போயிருக்கோம், இதனால தான் எங்களுக்கு மூட்டி வலி வருது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ்லேயே எனக்கு நீ பெயின் இருக்குது. அது நீல ஸ்வெல்லிங்ஸ் எல்லாம் பார்த்தா கால் வீக்கத்தோடே இருப்பாங்க. அது மாதிரி கால் மடக்கி நிட்ட சிரமமாக இருக்குது, படியேற சிரமமாக இருக்குது, கீழே வந்து சமணம் போட்டு உட்கார முடியல, சேரில் மட்டும்தான் உட்கார முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30+லேயே வந்து நீ ஜாயின்ட் பெயின் ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர் கன்சல்ட் பண்ணோம், செக் பண்ணி பார்த்தாங்க. நீல வந்து பெருசாக ஏஜ் ரிலேட்டட் பிரச்சனை எதுவுமே கிடையாது, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றிக்குங்க, இல்லை மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க, அது ஒரு டெம்பரரி ரிலீஃபாக தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷன் எங்கே தான் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு 50+, 60+ல் இருக்குது, அவங்களுக்கு நீ ஜாயின்ட் பெயின் ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக இருக்குது. நான் வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எலும்பு தேய்மானமாக இருக்குது, இது வந்து நம்ம சர்ஜரி பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிம்பாங்க. ஆனால் இயற்கை மருத்துவத்தில் இந்த மூட்டு வலிக்கு வந்து 30 இயர்ஸ்லேருந்து எந்த ஏஜாக இருந்தாலும் சர்ஜரி இல்லாமல் இயற்கை மருத்துவத்தில் நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. அது நம்ம ஹாஸ்பிட்டலில் செஞ்சுருக்கிறோம். அதை பற்றி தான் நம்ம என்னங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ முட்டி வலி அப்படின்னா பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே, எல்லா ஜாயின்ட்ஸ்க்கும் லூப்ரிகேஷன் ஒன்று இருக்கும். இந்த நீர் பசை நம்ம சொல்லுவோம், அது ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அதில் ஏதாவது குறைஞ்சாச்சுன்னா உங்களுக்கு 2 முட்டியும் உராய்வு ஏற்படுறப்ப வரக்கூடிய வலிகள் இதுதான் மோஸ்ட்லி வரும். அப்புறம் வெயிட் அதிகமாக இருக்காங்க, அதனாலையும் மூட்டு வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீ பெயினுக்கு என்ன பண்ணணும், என்ன ரீசன் ஃபஸ்ட் பார்க்க. இப்போ 30 இயர்ஸ்லேயே வராங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களோட ஒர்க் வந்து அதிகமாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இருக்காது, சேர்லேயே உட்காந்துருப்பாங்க, ஆஃபீஸ்க்கு போவாங்க வருவாங்க, மற்றபடி உடல் உழைப்புங்கிறது பெருசாக இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முட்டிக்கான வேலைகளை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கிறனாலையும் நமக்கு அந்த அவருடைய தன்மைகள்லாம் மாறுறதுனாலையும் சிலருக்கு நீ பெயின் வரும். கால் வீக்கமாக இருக்குது, கால் தொகை போட்டு போனால் எனக்கு வீக்கம் வந்துடுது, முட்டி மட்டும் இல்லாமல் கால் ஃபுல்லாகவே எனக்கு பெயின் இருந்துகிட்ருக்கு, அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது. இது எல்லாத்துக்கும் என்னென்னா, நமக்கு வந்து அந்த ஜாயின்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சில மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீயை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான உடற்பயிற்சிகள் முறையாக செஞ்சிட்டு இருந்தாவே உங்களுக்கு கம்மி வயசுலேயே மூட்டு வலி வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது, வாய்ப்புகள் கண்டிப்பாக குறையும். நம்ம 30 இயர்ஸில் நீ பெயின்லாம் முக்கியமான காரணம் நம்மளுடைய ஜாயின்ட் மொபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான். அப்போ நீ ஸ்ட்ரென்தனுக்கான எக்ஸசைஸ், சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் யோகாவில் இருக்கும். அந்த மூச்சு பயிற்சி பண்ணுற மாதிரியே ஜாயின்ட்ஸ்க்குன்னு சில பயிற்சிகள் மூச்சு பயிற்சி சேர்ந்து பண்ணுறப்ப என்ன ஆகுது, முட்டிக்கான அந்த வலு கிடைக்கிறப்ப நீ பெயின் வந்து கண்ட்ரோல் வருது. இதுக்கு மாத்திரை மருந்தோ வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. சாதாரண உடற்பயிற்சி மட்டும் ஒழுங்காக பண்ணாவே உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ் வரக்கூடிய மூட்டி வலி வந்து சரி பண்ணி, இது நம்ம வந்து பெரிய சர்ஜரியோ இல்லை பெரிய வியாதியோ நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணும் அல்லது முட்டியில் இன்ஜெக்ஷன் பண்ணணும் அந்த மாதிரி யோசிக்க தேவையில்லை. சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணாவே ஏர்லி ஸ்டேஜ் வரக்கூடிய மூட்டு வலி சரி பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 50+ இருப்பாங்க, 60+ இருப்பாங்க. எனக்கு மூட்டு வலி வந்துருச்சு, நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணி பார்த்தேன், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க, எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாங்க, உங்களுக்கு இந்த ஏஜுக்கு மேலே சரி பண்ணுற சிரமம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முட்டியை வந்து மாட்டு சர்ஜரி மாதிரி செஞ்சுட்டு நீ வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க, அவன் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நம்ம இயற்கை மருத்துவத்தில் சர்ஜரி இல்லாமல் மூட்டு வலியை சரி பண்ண முடியும். இயற்கை மருத்துவத்தை பார்த்திங்கன்னா நான் வந்து மூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக மண் சிகிச்சை இருக்குது, ஆயில் மசாஜ் இருக்குது, அக்குபஞ்சர் சிகிச்சை இருக்குது, மெழுகு ஒத்தடம் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஃப்ராரெட் தெரப்பின்னு சொல்லிட்டு நம்முடைய மூட்டுக்கு வந்து ஒத்தடம் கொடுக்குற மாதிரி ஹீட் தெரப்பி, ஹாட் வாட்டர் பேக் இருக்குது. நிறைய மல்டிபிள் தெரப்பி வந்து நீ வந்து ஸ்வெல்லிங் குறையிறதுக்கும், நீ பெயின் குறையிறதுக்கும், நீ ஜாயினுடைய மொபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வீக்கத்தை குறைக்கணும், அதுக்கப்புறம் வலியை குறைக்கணும், அப்புறம் மூமெண்ட். இந்த 3 ப்ராசஸில் நம்ம வந்து முறையாக கரெக்டாக பண்ணிட்டோம்னா எந்த ஏஜாக இருந்தாலும் மூட்டு வலியை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்த முடியும். அதனால் மூட்டு வலிக்கு வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் சஃபர் பண்ணுறது மூட்டு வலி. அப்போ என்ன பண்ணுவாங்க, எனக்கு முட்டி வலி இருக்குன்னா அவங்களுடைய வேலைகளை குறைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்னாகும், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸே அவங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அதனாலேயும் வெயிட் போடும். வெயிட் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணணும், முட்டிக்கு திருப்பியும் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்,
நீ பெயின் இன்னும் அதிகமாக தான் இருந்துட்டு. அப்போ ஒன்றோட சேர்ந்து ரிலேட்டடாக மாறி மாறி போயிட்டுருக்கிறப்ப நம்ம வந்து கரெக்டான ஸ்டேஜஸில் நம்ம என்னென்னு பார்த்துட்டு நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலி எதனால் வருது, வெயிட்னால் இருக்கா இல்லை ஏஜ் ரிலேட்டடாக இருக்கா, என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஒன்று ஹாஸ்பிட்டலில் ஒரு 15 நாளோ 20 நாளோ தங்கி நான் சொல்கிற மாதிரி ஆயில் மசாஜ், மண் சிகிச்சை, அக்குபஞ்சர், டயட் ஃபாலோ பண்ணுறது, யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அது மாதிரி மல்டிபிள் தெரப்பி இருக்குது. எல்லாமே முறையாக செஞ்சு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சர்ஜரி இல்லாமல் மூட்டு வலி சரி பண்ணிக்கலாம். சில கண்டிஷன்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறணும்னு அவசியம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஓபி மாதிரி ஒரு 15 நாளோ ஒரு 1 மந்த்தோ வந்துட்டு போனீங்க அப்படின்னாலும் நம்ம நீக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். நீ பெயின் அப்படின்னா இயற்கை மருத்துவத்தில் பயப்பட தேவையில்லை. எந்த ஏஜ் 30 இயர்ஸ்லேருந்து எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் பர்மனெண்ட் ரிலீஃப் கிடைக்கும். சைட் எஃபெக்ட் கிடையாது, மாத்திரை மருந்து கிடையாது, இயற்கையான ட்ரீட்மெண்ட் தான். சர்ஜரி பற்றியும் யோசிக்க தேவையில்லை. அதனால் யாராலும் உங்களுக்கு உங்கள் வீட்லேயோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ பக்கத்தில் இருக்கவங்களோ நீ பெயின் அப்படின்னா எனக்கு இப்போ 5 வருஷமாக இருக்குது, 3 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது, நான் நிறையா மாத்திரை சாப்பிட்ருக்கேன், எனக்கு நீ பெயின் வந்து குறையவே இல்லை, நிறைய டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டேன், எல்லோரும் மாத்திரையை மாற்றி கொடுக்குறாங்க, எனக்கு பர்மனெண்ட்டாக நீ பெயின் குறையவே இல்லை அப்படின்ட்டு இருக்கவங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க. வந்தீங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு தங்கி பார்க்குற மாதிரியும் பண்ணலாம் அல்லது ஓபி பண்ணலாம். அது பேஷண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து டிசைட் பண்ணி நீ பெயின்லேருந்து கம்ப்ளீட்டாக ரிலீஃப் வேணும்னா நம்ம இயற்கை மருத்துவமனைக்கு வாங்க. இந்த பதிவு வந்து மூட்டு வலி இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். யாராவது தேவையோ இதை பார்த்துட்டு மூட்டு வலியாக இருந்துச்சுன்னா கஷ்டப்படாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கலாம். நம்ம மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.